ஸ்ருதி வந்து கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. மீனா முகமே சரியில்லை. ஏன் மீனா இப்படி இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னதும், சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் ரோஹிணியும் வந்திருந்தாங்க. நான் பூ கொடுக்க போயிருந்தேன். அப்போ செக்கப்புக்கு வந்திருந்தாங்க. ரோஹிணிக்கு வந்து 2வது குழந்தைக்காக அங்கே வந்திருக்கிறதா செக்கப்பில் சொல்லியிருக்கிறாங்க ரிப்போர்ட் அப்படின்னதும், இதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னதும் ஸ்ருதி போய் ரவிகிட்ட சொல்லிடுறாங்க. ரவி வந்து என்ன சொல்கிற, யார் சொன்னான்னா மீனா அப்படின்னு சொன்னதும் வேகமாக போய் முத்துக்கிட்ட போய் ரவி சொல்லிடுறாரு. என்னடா சொல்கிற, உண்மையாவாடா அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னதும் முத்து அவங்க அப்பா மேலே நடந்துட்டுருப்பார் வாக்கிங். அங்கே போய் இங்கே பாருப்பா, ரோஹிணிக்கு ஏற்கனவே குழந்த இருக்குது, 2வது குழந்தையாமா அப்படின்னதும், என்னடா இப்படி வந்து சொல்கிற அப்படின்னு, எனக்கும் தான்ப்பா அப்படி இருக்குது, ஷாக்காக இருக்குது அப்படின்னதும், இதை உடனே கேட்கணும்ப்பா அப்படின்னதும், கீழே போய் விஜயாட்ட வந்து முத்துவோட அப்பா கேட்பாரு, இதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னது, நம்ம மருமகளை பற்றி யாரும் சொன்னாங்க, நீங்கள் வந்து கேட்டுட்ருக்காதீங்க அப்படின்னா, இதை பற்றி உனக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு பயங்கரமாக கோவமாக கேட்குறாரு. உடனே விஜயாவுக்கு கோவம் வந்துடுது. வேகமாக போய் ரோஹிணி கதவை தட்டுறாங்க. எல்லாருமே வெளியில் நிற்கிறாங்க. ரோஹிணியை வெளியில் இழுத்து டக்குன்னு, ஏய் உனக்கு ஏற்கனவே நீ மாசமாக இருந்தியா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆயிடுதுங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.